வணக்கம். நாம் இன்று ஒரு நன்னெறி கதையை காண்போம். விறகு வெட்டியும் கோடரியும். நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு மரம் வெட்டுபவன் வசித்து வந்தான். அவன் தன் வேலையில் உண்மையுள்ளவனாகவும் மிகவும் நேர்மையானவனாகவும் இருந்தான். ஒவ்வொரு நாளும் மரங்களை வெட்டுவதற்காக அருகிலுள்ள காட்டிற்கு சென்றான். அவன் மரங்களை மீண்டும் கிராமத்திற்குள் கொண்டு வந்து ஒரு வியாபாரிக்கு விற்று பணம் சம்பாதித்தான். அவன் வாழ்க்கை நடத்துவதற்கு போதுமான அளவு சம்பாதித்தான். ஆனால் அவன் தன் எளிய வாழ்க்கையில் திருப்தி அடைந்தான். ஒரு நாள் அந்த ஆற்றின் அருகே ஒரு மரத்தை வெட்டும்போது அவனது கோடரி அவனது கையில் இருந்து நழுவி ஆற்றில் விழுந்தது. நதி மிகவும் ஆழமாக இருந்ததால் அதை அவனால் சொந்தமாக எடுக்க நினைக்கக்கூட முடியவில்லை. ஆற்றில் விழுந்த ஒரே ஒரு கோடரி மட்டும்தான் அவனிடம் இருந்தது. இப்போதே எப்படி தனது வாழ்க்கையை நடத்த முடியும் என்று அவன் மிகவும் கவலைப்பட்டான். அவன் மிகவும் சோகமாக இருந்தான். தேவியிடம் பிரார்த்தனை செய்தான். அவன் மனதார பிரார்த்தனை செய்தான். அதனால் தேவி அவன் முன் தோன்றி, "என்ன பிரச்சனை மகனே?" என்று கேட்டது. மரம் வெட்டுபவர் தன் பிரச்சனையை விளக்கி தனது கோடரியை திரும்ப பெறும்படி தேவியிடம் வேண்டினான். தேவி தன் கையை ஆற்றில் ஆழமாக வைத்து ஒரு வெள்ளி கோடரியை எடுத்து, "இது உன்னுடைய கோடரியா?" என்று கேட்டது. மரம் வெட்டுபவர் கோடரியை பார்த்து இல்லை என்றார். எனவே தேவி மீண்டும் தன் கையை தண்ணீர் ஆழமாக வைத்து ஒரு தங்க கோடரியை காட்டி, "இது உனது கோடரியா?" என்று கேட்டது. மரம் வெட்டுபவர் கோடரியை பார்த்து இல்லை தேவி என்றார். தேவி, "மீண்டும் பார் மகனே, இது மிகவும் மதிப்புக்குரிய தங்க கோடரி. இது உன்னுடையதல்ல என்று உனக்கு உறுதியாக தெரியுமா?" என்றார். மரம் வெட்டுபவர், "இல்லை அம்மா, இது என்னுடையது அல்ல. தங்க கோடரியால் மரங்களை வெட்ட முடியாது. இது எனக்கு பயன்படாது" என்றார். தேவி சிரித்து கொண்டே மீண்டும் தண்ணீரில் கையை வைத்து அவனது இரும்பு கோடரியை எடுத்து, "இது உன்னுடைய கோடரியா?" என்று கேட்டது. அதற்கு மரம் வெட்டுபவர், "ஆம், இது என்னுடையது, நன்றி" என்றார். தேவி அவனது நேர்மையில் மிகவும் ஈர்க்கப்பட்டு அவனது நேர்மைக்கு பரிசாக அவனது இரும்பு கோடரியும் மற்ற 2 கோடரியும் கொடுத்தாள். இதனால் நீதி என்ன தெரியுமா? எப்பொழுதும் நாம் நேர்மையாக இருக்க வேண்டும். நேர்மைக்கு எப்போதும். இந்த விறகு வெட்டியும் கோடரியும் கதை நேர்மையின் உயர்வை உணர்த்தும் புகழ்பெற்ற நீதி கதையாகும். நேர்மையால் நன்மையே நடக்கும். ஆங்கிலத்தில் சொல்வார்கள், "Honesty is the best policy." நன்றி, வணக்கம்.